அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அதற்கு கிட்டத்தட்ட 21,000 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 விதமான போஸ்டிங்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 21,000 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இதற்கு வந்து 3/3/2025 வரைக்கும், அதாவது இந்த மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து அதற்கான ரிசல்ட் எப்போ வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் எப்போ வெளியிட போறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாம இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகேங்களா, இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னாக்க எப்போ வெளியாக போகுது, ஸோ அது மட்டும் இல்லாம ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி செக் பண்றது, ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலையில யார் யாருக்கு முன்னுரிமை, சரிங்களா, என்னென்ன கம்யூனிட்டி எவ்வளவு முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க, என்ன கேட்டகரியில வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 350 390 இந்த ரேஞ்சில் மார்க் இருந்தவங்களுக்கும் இந்த வேலைன்றது கிடைச்சிருக்குது மக்களே. ஸோ அது எப்படி கிடைச்சது, அவங்க எந்த மாதிரி இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாங்க, நம்ம சொல்லி அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அது நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், ஸோ எப்படி இந்த இவ்வளோ கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது, ஸோ அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எத்தனை மெரிட் லிஸ்ட், ஓகேங்களா, எத்தனை வகையான மெரிட் லிஸ்ட் வந்து வெளியாக போகுது. முன்ன தடவை போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மெரிட் லிஸ்ட் வந்தது. ஸோ இந்த தடவை எத்தனை மெரிட் லிஸ்ட் வரப்போகுது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது, அதற்கான அப்டேட்டுமே சொல்ல போகிறேன். அதே மாதிரி ரிசல்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல எப்படி செக் பண்றது, சரிங்களா, ஸோ அதற்கான வெப்சைட் நம்ம எங்கேருந்து எடுக்கணும், ஸோ அந்த வெப்சைட்ல நம்ம என்னென்ன போட்டு நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கணும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றது, அதை பத்தின அப்டேட் கொடுக்க போறேன். ஸோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட், ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும், நெக்ஸ்ட் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க, என்னோட நேமும் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக கொடுப்போம். சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் பார்த்து உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. முக்கியமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வீடியோ, முக்கியமான வீடியோ. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்டுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்றதன் மூலியமா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக தான். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றத தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆபீஸ் ரிசல்ட் வந்துருச்சா வரலையான்றதான் நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கு இல்லையா? ஸோ இந்த போஸ்ட் ஆபீஸ் ரிசல்ட் வந்து சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு எஸ்எம்எஸ் வழியாகவும், ஓகேங்களா, எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆகியிருக்கிற அனைவருக்குமே இன்டிமேஷன் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்குறாங்க மக்களே. இது போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது அஞ்சல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஓகேங்களா? ஜிடிஎஸ்ல இருந்து வந்த அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் பார்க்கும்போது இது வந்து அப்ளை பண்ண அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வராதுங்க. செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அந்த எஸ்எம்எஸ்லயே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த போஸ்டிங்க்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த செலக்ட் ஆன பட்சத்துல நீங்க மீண்டும் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க கொண்டு வரணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே அவங்க சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டுட்டு அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து போகணும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே அந்த இன்டிமேஷன் மெசேஜ்லயே குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்டோட அப்டேட்டு. அடுத்ததா இந்த வேலைவாய்ப்புல யாருக்கு முன்னுரிமை குடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு நெறைய விதமான சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ யாருக்கெல்லாம் நெறைய முன்னுரிமை குடுத்திருக்காங்க? ஸோ எதன் அடிப்படையில குடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். முதல் முன்னுரிமையாக யாருக்கெல்லாம் குடுத்திருக்காங்க அப்படின்னா, 10வதுல யார் யாரெல்லாம் தமிழ் வழியில ஓகேங்களா, தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சாங்களோ, அவங்க அதுல தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இது முதல் முன்னுரிமை. அடுத்ததாக ஒரு குடும்பத்தில முதல் பட்டதாரி ஓகேங்களா? ஒரு குடும்பத்தில முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க. இது இன்னும் மகிழ்ச்சிய தெரிவிக்குது நமக்கு இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம, அ மீண்டும் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. 3வது முன்னுரிமை அப்படின்னா, முன்னாள் ராணுவத்தினர், ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இந்த மாரி கேட்டகரில வரவங்க எல்லாமே சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இவங்களுக்குமே முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. 3வது முன்னுரிமையாக. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது. லோ மார்க் எடுத்த அதாவது கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கும் நீங்க வேலை வாங்கி குடுத்துருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க இல்லையா? ஸோ அத தெளிவா சொல்றேன் பாருங்க. வெறும் 350, 370, 390 இந்த கேட்டகரில வரவங்க அ எப்படி கிடைச்சது அப்படின்னு தானே கேட்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம சொல்றதில்ல. நம்ம சப்ஸ்கிரைப் ஆகிய நண்பர்களுக்கு உங்களுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா, இப்போ நமக்கு வந்து 21,000 பிளஸ் வேக்கன்சி குடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 21,000 வேக்கன்சிக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா நீங்க வந்து அதே மாரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும் ஒரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்க எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் இந்த போஸ்டிங் வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது, எந்த மாவட்டத்துல வந்து அதிகமான வேக்கன்சி இருக்குதோ, அந்த மாவட்டத்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 மாவட்டத்த சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த 5 மாவட்டத்த சூஸ் பண்ணிட்டு, ஸோ அதுல எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் அவுட்டர் ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா, சிட்டிய விட்டு அவுட்டர்ல ஃபுல்லாவே அவுட்டர் ஏரியாவ பார்த்து, அந்த இடத்துல எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவுட்டர் ஏரியாவுல இருக்கோ, அந்த ஏரியாவ பார்த்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்படி அப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்படிஷன் அந்த மாரி இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து எந்த வசதியும் இல்லாம இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது ஈஸியாவும் கிடைச்சிருக்கும். ஈஸியாவே வேலைய வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நடந்தது. நம்ப ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். இது வந்து ஒவ்வொரு தடவையும் மாறும். சரிங்களா? அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம அப்ளை பண்ணும்போதும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட வந்து மாறும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணி ஈஸியா வந்து வேலை வாங்கி குடுத்துருக்கோம். அடுத்ததா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில எத்தன வகையான லிஸ்ட் வந்து இந்த தடவ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 லிஸ்ட் தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கன்சி ரொம்ப இந்த தடவ ரொம்ப கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால மினிமம் ஒரு 5, 6 லிஸ்ட் தான் மெரிட் லிஸ்ட் வந்து வரும். அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ரிசல்ட்ட நீங்க எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டீங்களா? இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஸோ இதுல வந்து நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்களுடைய ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது? இல்ல வீட்டுக்கே வந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செலக்ட் ஆனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்டுக்கே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நமக்கு வீட்டுக்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கு மீண்டும் போகலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்ப நான் செலக்ட் ஆயிட்டேன். என்னோட நேம் வந்தாச்சு. ஸோ எஸ்எம்எஸ் மெயிலும் வந்தாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா? மெசேஜ் இல்லன்னா உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரே கிடைச்சிட்டாலும் கையில, ஸோ அதுக்கப்புறம் அந்த லெட்டர்லயே வந்து அப்பாயின்ட்மென்ட் லெட்டர்லயே வந்து நீங்க மீண்டும் வந்து எங்கெல்லாம் வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும், ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டைமிங்குள்ள வரணும், ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த டைமிங்குள்ள நீங்க போயிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு, ஸோ 2 தடவ, 3 தடவ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ட்ரெய்னிங் முடிச்சது அதுக்கப்புறம் டைரக்ட்டா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸிங்காவே போயிட்டுருக்கும் இந்த தடவ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த
போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் இது இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கம்மியான மார்க் இருக்கிறவங்களும் சரி, அதிகமான மார்க் இருக்கிறவங்களும் சரி, எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்ணா ஈஸியா வேலை வாங்கலான்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் மாறும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.